இங்க பாரு இனியா, நீ நான் வளர்த்த புள்ளடா. நீ கூடவா என்ன புரிஞ்சுக்க மாட்ட? எனக்கு நம்ம பெரிய குடும்பம் பெரிய கூடாது, எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். இது தவிர எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லடா. ஊருக்குள்ள நம்ம வீட்டை பத்தி தப்பா எதுவும் பேசிடக் கூடாது, அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லடா. விடுங்க பெரியமா, நீங்க நினைக்கிறது சீக்கிரம் நல்லபடியா நடக்கும். நீங்க எதை பத்தியும் யோசிக்காம நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆமா அத்தை, இப்போ நீங்க இருக்கிற நிலைமையில உங்க உடம்புதான் முக்கியம். இப்ப என்ன, மங்க அத்தையும் மாமாவும் வரல, அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. கூடிய சீக்கிரம் நிரந்தரமா இந்த வீட்டுக்கு அவங்க 2 பேரும் வருவாங்க. அது மட்டும் இல்ல, ஊரே மெச்சுற அளவுக்கு ஒரே வீட்ல நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழ போறோம். அது நடக்கதான் போகுது, நீங்க வேணா பாருங்க. ஹே ராசாத்தி, சும்மா எதையாவது சொல்லாத, அப்புறம் எங்க அத்தை ஏமாந்து நிக்க போறாங்க. கண்மணி, யாரு யாரை ஏமாத்துவாங்கன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டல்ல, நல்லா கேட்டுக்கோடி. சும்மா உதார் விட்டா மட்டும் போதாது, சொன்னா சொன்னபடி செஞ்சு காட்டணும். செய்ய முடியாதத சொல்ல மாட்டா இந்த ராசாத்தி. கண்டிப்பா எல்லாரும் ஒன்னா இருக்கதான் போறோம், அதையும் நீ பார்க்கதான் போற. பாப்போம் பாப்போம், வாமா. கண்மணி, என்னடி இது? நீ வேற அவளை உசுப்பேத்துற. அவ அப்புறம் நடத்தி காட்டிட போறா. அப்புறம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கும்மி அடிச்சிருவாங்க நம்மள. ஆமா, அந்த அம்மா பெரிய இவ சொன்னா அப்படியே செஞ்சிருவாளா என்ன? அப்படியே ஏதாவது செஞ்சாலும் அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த கண்மணி இருக்கும். அதானே, என் பொண்ணுகிட்ட நடக்குமா? என்ன பரந்தாமன் போன் பண்றாரு? பெரியத்த, நீங்க உடம்ப பாத்துக்கோங்க, நாங்க கிளம்புறோம். ஆமா பெரியமா, மனசுல எந்த கவலையும் இல்லாம இருங்க, அப்பதான் உங்க உடம்பு சீக்கிரமா சரியாகும். பெரியப்பா, சரி, பெரியமாவை பாத்துக்கங்க. சரி, வரேன் பெரியமா. வரேன் மாமா. சரிம்மா. வரேன் பெரியப்பா. வரேன் கபிலா. வரேன் சரிங்க பெரியப்பா. மாமா. வரேன் புனிதா. சரி. கபிலா, வரேன்டா. வழி அனுப்பிட்டு வரேன். சொல்லுங்க பரந்தாமன். கண்மணி, நம்ம கட்சியை பத்தியும் உன்னை பத்தியும் தப்பா எழுதின அந்த ரிப்போர்ட்டர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்பதான் தலைவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, நீ உடனே கிளம்பி வா, நான் தலைவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். என்ன, சீக்கிரமா? அப்படியா? சூப்பர், நான் உடனே வந்துடுறேன். இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. என்னாச்சு கண்மணி? அம்மா, அந்த ரிப்போர்ட்டர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. நம்ம உடனே தலைவர் வீட்டுக்கு போகணும். போயிட்டு வா கண்மணி, பத்திரமா போயிட்டு வானே. போ போ வா. இவளை பார்த்துருக்கீங்களா? இவ பேரு மலர், ராசாத்தி ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறா. ஆமா தலைவரே, இவ போட்டோ நீங்க ஏன் வச்சிருக்கீங்க? என்ன விஷயம்? அந்த தேடை ரிப்போர்ட்டர் யாருன்னு தேடி அலைஞ்சும்ல, அது வேற யாரும் இல்ல, இவதான். ஒரு பொண்ணுக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்திருக்குன்னு பார்த்தா இப்பதான் தெரியுது. அவ அந்த ராசாத்தி கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அந்த ராசாத்தி கூட இருக்காங்கிற திமிர்ல தான் அவ நம்ம கட்சியை பத்தி கிழி கிழின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் அந்த ராசாத்திக்கு தெரியாமலையா இருக்கும். அப்ப இந்த மலரை தூண்டி விட்டது அந்த ராசாத்தி தானா? இருக்கும். அவளை சும்மா விடக்கூடாது தலைவர். இரு பரந்தாமா, அவளுக்கு நம்ம மேல கைய வச்சா என்ன ஆகும்னு நம்ம காட்டணும். முதல்ல அந்த மலரை போட்டு தள்ளணும். அதுல பயந்து அவ நம்ம பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. அப்ப அம்பு அடிச்சு வில்ல ஒண்ணு இல்லாம பண்ண போறீங்க, அப்படிதானே? சரியா சொன்ன பரந்தாமா. இப்ப என்ன, மங்கத்தையும் மாமாவும் வரல. அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. கூடிய சீக்கிரம் நிரந்தரமா இந்த வீட்டுக்கு அவங்க 2 பேரும் வருவாங்க. அது மட்டும் இல்ல, ஊரே மெச்சுற அளவுக்கு ஒரே வீட்ல நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழ போறோம். அது நடக்கதான் போகுது. நீங்க வேணா பாருங்க. தலைவரே, அது மட்டும் பத்தாது. அந்த ராசாத்தி நமக்கு கொடுத்த அடியை விட அவளுக்கு 100 மடங்கு திருப்பி கொடுக்க வேண்டாம்? என்ன பாக்குறீங்க? அந்த மலரை போட்டு தள்ளினா மட்டும் போதாது. அத அந்த ராசாத்தி தான் செஞ்சான்னு பக்காவா மாட்டி விட்டு அவளை கம்பி எண்ணெய் வைக்கணும். அதோட ராசாத்திங்கிற ஒருத்தி இந்த ஊர்ல இருந்தாங்கிற தடம் கூட இருக்காது. ஜெயிலே அவ செத்து தொலையட்டும். சூப்பர் கண்மணி, பக்கா அரசியல்வாதிய மாறிட்ட போல. போற போக்க பார்த்தா என்னையே மிஞ்சிருவு போல. கட்சி கொடிக்கம்பம் விஷயத்துல என்ன உங்ககிட்ட திட்டு வாங்க வச்சால, அதுக்கு அவளுக்கு தகுந்த பரிசு கொடுக்க வேண்டாம்? ரொம்ப நல்லது கண்மணி. தலைவரே, அதுக்கான ஏற்பாடு பண்ணிடலாமா? எங்கிட்டயே அதுக்கு ஒரு அருமையான பிளான் இருக்கு. டேய் சொல்லுங்கய்யா. நம்ம பசங்களை கூட்டிட்டு சரிங்க. நீ என்ன பண்றேன்னா, நான் ஒரு போட்டோ காமிச்சேன்ல, சரிங்க. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போய் நான் சொல்றத அப்படியே செஞ்சு முடிச்சிருங்க. சொல்லுங்கய்யா, என்ன சொல்லணும்? நம்ம செங்கல் சூளையில வச்சு நான் சிலைய கடத்துறதாவும், எந்த ஒரு சாமி சிலை வந்தாலும் அது நேரா என் சூளைக்கு தான் வரும்னு நீங்க அவ காது பட பேசணும். அது மட்டும் இல்ல, நாளைக்கு 4 மணிக்கு நம்ம சூளையில ஒரு சிலை கடத்தல் நடக்க போகுது. இப்படி அநியாயம் பண்றானே அந்த ஏகாம்பரம், அப்படி இப்படின்னு என்னை பத்தி நீங்க வதந்தியை கிளப்பி விடுங்க. நீங்க சொல்றது அப்படியே அந்த மலர் நம்புற மாதிரி இருக்கணும். அப்பதான் நல்ல நியூஸ் கிடைச்சிருக்கு. அதுவும் அந்த ஏகாம்பரத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிடலான்னு ஆவலா உடனே கிளம்பி வருவா. ஐயா, நீங்க சொல்றதை விட அதிகமா சொல்லி அவளை சூளைக்கு வர வைக்கிறேன். அவ வந்த உடனே அவ சோழியை முடிச்சுட்டு அந்த ராசாத்தி மேல பழிய போட்டுட்டு ஒரே சமயத்துல 2 பேர் கதையும் முடிக்கணும். நீ கிளம்பு, போய் பசங்களை கூட்டிட்டு போ. சரிங்கய்யா. என்ன கண்மணி பரந்தாமன், நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே? சூப்பர் தலைவரே. பாவம் மாமா பெரியத்த, என்னதான் நம்ம மேல கோவப்பட்டாலும் பாசமும் இருக்கதான் செய்யுது. மங்கத்தையும் நீங்களும் வந்து பார்க்கலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, நான் கோவப்படாம அவங்க மேல வேற யார் கோவப்படுவா? எனக்கு அந்த உரிமை கூட இல்லையான்னு கேட்டாங்க. அதான் மாமா, கண்டிப்பா நம்ம குடும்பம் ஒண்ணு சேரும், அதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லியிருக்கேன். பாப்போம். இத பாரு ராசாத்தே, கண்மணி பேச்ச மட்டும்தான் அக்கா கேட்பாங்க. இப்ப ஏதோ உடம்பு முடியலன்னு தான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிருக்காங்க. ஆனா எல்லாம் சரியாயிடுச்சுன்னு வை, பழைய மாதிரி எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருவாங்க. நீ வேணா எழுதி வச்சுக்கோ ராசாத்தே,
அந்த கண்மணி இருக்கிற வரைக்கும் இந்த பெரிய குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கவே விட மாட்டா. ஆமா ரசாத்தி, சம்மந்தி சொல்றதும் சரிதான். ஆமா ரசதி, பெரியம்மாவையும் நாம பார்க்கணும்ல. ஆரம்பத்துலலாம் நல்லதா இருந்தாங்க. எப்ப கண்மணி அண்ணி வந்தாங்களோ அப்போல இருந்து அவங்க மனசுல நஞ்ச விதைச்சு இப்ப குடும்பம் இந்த நிலைமையில வந்து நிக்குது. மாமா, அத்தையும் அம்மாவும் சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனையும் அந்த கண்மணி தான் குடுக்கறா. ஆனாலும் கண்மணி குமர மாமாவோட வைஃப், அவளும் அந்த வீட்டுல தானே இருக்கா. அது மட்டும் இல்ல, கூட்டு குடும்பம்னா கண்மணியும் சேர்ந்தது தானே. அது ஓ நல்ல குணம் ராசாத்தே. ஆனா அந்த கண்மணி தான் வில்லியா இருக்காளே. கண்டிப்பா அவ பேச்ச மீறி அக்கா எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படி அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்க முடியும்? சத்தியமா அதுக்கு வாய்ப்பே இல்ல. முடியாதுதான். இருந்தாலும் ஆமாங்க, ஆனா ஒண்ணு வேணா பண்ணலாம். இதெல்லாம் நடக்கணும்னா ஒண்ணு அந்த கண்மணி அந்த வீட்ல இருக்க கூடாது. இல்லனா கண்மணி நல்லவளா தெரிந்தே நாம எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா இருக்கணும்னு அவளே நினைக்கணும். இது ரெண்டுமே நடக்காத காரியம். அப்புறம் எப்படிங்க? கொஞ்சம் கஷ்டம்தான் அத்தை. இருந்தாலும் பெரியத்தைக்காக நாம இத பண்ணிதான் ஆகணும். என்னத்த சொல்றது, பிரச்சனையே அவங்க தானே. அவங்க மட்டும் ஒழுங்கா இருந்தாங்கன்னா இந்த குடும்பம் ஏன் இப்படி பிரிஞ்சு போய் கிடக்கு? கவலைப்படாதீங்க அத்தை. கண்மணி மனச மாத்தி நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைப்பேன். அத்தைக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாத்துவேன். இது எனக்கு பெரிய சவால் தான். இருந்தாலும் அந்த கடவுளோட துணையோட கண்மணிக்கு நல்ல புத்திய சொல்லி அவ மனச மாத்தி இந்த சவால்ல நான் ஜெயிப்பேன். இங்கதானே? உள்ள போலாம் வா. இங்க உட்காரு மேடம். நம்ம மேனேஜர் இருக்கார்ல, அவர் கால் பண்ணாரு. என்னது? அடுத்த கண்டென்ட் கிடைச்சிருச்சா? சூப்பர். சார் என்ன சார் சாப்பிடுறீங்க? என்ன ஜூஸ் சாப்பிடுறீங்க? உனக்கு பிடிச்சத சொல்லுங்க. 2 போமோகிரானட் ஜூஸ். ஓகேமா. 2 காபி. சார் 2 காபி போதுமா? வேற எதுவும் வேணுமா? இத ஆர்டர் பண்ணு. அப்போ அந்த கடை எங்க எங்க சொல்லு. அப்புறம் பார்க்கலாம். நானும் டேய், கேட்டியாடா அந்த ஏகாம்பரத்தோட அட்டகாசத்தை? நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. என்னென்ன சொல்றீங்க? என்ன? ஒரு நிமிஷம். ஆமாண்டா. அவனோட செங்கல் சூளை இருக்குல்ல, அதுல இன்னைக்கு 4 மணிக்கு சாமி சிலையை கடத்த போறாங்களாம். அது எப்படிங்க முடியும்? ஏன்டா முடியாது? செங்கலை ஏத்திட்டு போற மாதிரி நைஸா சாமி சிலையை வச்சு கடத்திடுவாங்க. என்னென்ன எப்படி சொல்றீங்க? ஆமாண்டா, எல்லா ஊர்ல இருந்தும் இல்லீகலா ஏகாம்பரத்தோட சூளைக்கு தான் சிலைங்க வருதாம். அவங்கள செங்கலை ஏத்திட்டு போற மாதிரி சிலைங்களை அதுல வச்சு ஏத்திக்கிட்டு போயிடுவாங்க. என்ன வண்டியை போலீஸ் பிடிச்சிட மாட்டாங்க? எப்படா பிடிப்பாங்க? சிட்டிக்குள்ள வண்டி டிராவல் ஆகும்போது பார்த்தா செங்கலை ஏத்திட்டு போற மாதிரி இல்ல தெரியும், உள்ளுக்குள்ள இருக்கிற சிலை தெரியுமா? ஓ அப்போ இப்படியே தான் எல்லா தில்லுமுள்ளு வேலையும் பண்றான்ல. என்னத்த சொல்றது? இதெல்லாம் யாரு கேட்பாங்க? கேட்டாலும் கொன்னு போட்டுருவாங்க. நமக்கு எதுக்கு வம்பு? வா, நாம வந்த வேலையை பாப்போம். சரிங்க. சார் மேடம். தேங்க்யூ. சந்தோஷ், என்னோட 3rd ஐக்கு ஒரு அருமையான வேலை வந்துருச்சு. இன்னைக்கு போய் நான் அதை முடிச்சே ஆகணும். சரி மேடம், ஏன் தனியா போறீங்க? நானும் கூட வரேனே. ஓகே சார்,
நீங்களும் தாராளமா என் கூட வாங்க. இப்போ ஜூஸ குடிங்க. நீ குடி. சொல்லு. ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அந்த இடத்துக்கு 2 பேரும் வந்துடுவாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ வை. சரி, மூலமா பாப்போம். என்னத்த, இப்போ உடம்பு பரவாயில்லையா? உங்களுக்காக சூப்பு கொண்டு வந்திருக்கேன், சூடா குடிச்சிருங்க. குடு. இல்லத்த, நானே உங்களை கூட்டி விடுறேன். அதெல்லாம் வேண்டாம் கண்மணி, நான் நல்லாதான் இருக்கேன், நானே குடிச்சுக்கிறேன். குடு. இல்லத்த, அதெல்லாம் முடியாது, நான் தான் உங்களை கூட்டி விடுவேன். புனிதா, நீ கொஞ்சம் அப்படி வாயேன். நான் குடிச்சுக்க மாட்டேனா? சொன்ன கேளு கண்மணி. பரவாயில்ல அத்தை. பொண்ணுனா நானே சும்மா இருக்கேன், இது ஓவரா சீன் போடுறது பாரு. அத்தை, அத்தை, இந்த வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இப்ப கூட நான் உங்களுக்கு பாசமா சூப்பு ஊட்டுறத சீன் போடுறதா தான் புனிதா கூட நினைப்பா. அது மட்டும் இல்லாத, நம்ம குடும்பத்துல எல்லார பத்தியும் உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லி குடும்பத்தை பிரிக்க வந்த கேடுகாரின்னு எனக்கு பட்டமே கட்டிட்டாங்க. ஆமா சம்பந்தி, ஆனா என் பொண்ணு ஒவ்வொரு நிமிஷமும் இந்த குடும்பத்தை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு உடம்பு முடியலன்னு உடனே எங்க அத்தைக்கு நான் தான் எல்லாம் செய்வேன்னு அடம் பிடிச்சா. அவளை போய் இப்படி நினைக்கிறாங்களே எல்லாரும். அதான் சம்பந்தி, மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. விடுங்க சம்பந்தி, யாரு சொன்னா என்ன? நான் கண்மணிய நம்புறேன், அது போதும் இல்ல கண்மணி? இது போதும் சம்பந்தி, இது போதும். உங்களை நம்பிதானே நாங்க இந்த வீட்டுல இருக்கோம். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எப்படா எங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு இருக்காங்க. அத்தை, நான் வேணா ஒண்ணு பண்றேன். நேரா போய் மங்கத்தை பாரிமாமா கால்ல விழுந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். அப்பவாச்சும் என்ன எல்லாரும் நம்புறாங்களான்னு பாப்போம். நான் நல்லவன்னு நிரூபிக்க இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல அத்தை. சூப்பர் அண்ணி, இப்படி பேசி பேசிதான் என் அம்மா மனசு கெடுத்து வச்சிருக்கீங்க. அது தெரியாம எங்க அம்மாவும் உங்களை முழுசா நம்பி வீணா கிடக்குறாங்க. பாத்தீங்களா அத்தை, புனிதா எப்படி பேசுறான்னு? இந்த குடும்பத்தை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிற எனக்கு இன்னும் நல்லா வேணும். அடடா, என்ன ஒரு நடிப்புடா சாமி. பின்றீங்க அண்ணி. இன்னும் கொஞ்ச நேரம் உங்க நடிப்பை பார்த்தா நானே நம்ம கண்மணி அண்ணி ரொம்ப நல்லவங்க, நாம தான் அவங்களை தப்பா நினைக்கிறோன்னு நம்பிடுவேன். புனிதா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன அடக்குங்க.
அவங்கள எதுவுமே கேட்காதீங்க. அத்தை, புனிதா என்னை எப்பவுமே தப்பு தப்பா தான் பாக்குறா. நான் சொல்றது செய்யறது எல்லாமே அவளுக்கு தப்பா தான் தெரியுது. அவளுக்கு மட்டும் இல்ல அத்தை, இந்த வீட்ல இருக்கிற எல்லார பத்தியும் நான் தான் உங்ககிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி திட்டு வாங்க வைக்கிறேங்கிற நினைப்பும் இருக்கு. அதுக்காக நான் என்னத்த பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. கண்மணி, எனக்கு என்ன சுய புத்தி இல்லையா என்ன? அவ கிடக்குற விடு. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, அதான் ராசாத்தி கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்தாச்சுல்ல. அவ கண்டிப்பா நம்ம குடும்பத்தை ஒன்னு சேர்த்துருவா. நீ ஒண்ணு வருத்தப்படாத கண்மணி. இவ்ளோ சொல்லியும் நீ திருந்தல இல்லம்மா? உன்னெல்லாம் அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். நான் போய் உனக்கு மருந்து மாத்திரை எடுத்துட்டு வரேன். அத்தை, யார பத்தியும் எனக்கு கவலை இல்ல. நீங்க என்ன நம்புறீங்கல்ல, எனக்கு அது போதும் அத்தை. நான் உன்னை நம்புறேன் கண்மணி. சரிங்க அத்தை, அப்போ ராசாத்தி கிட்ட சொல்லிட்டேன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன, ஏதோ நம்ம குடும்பம் ஒன்னா சேர்ந்து நல்லபடியா இருந்தா சந்தோஷம்தான். நல்ல விஷயத்த யாரு பண்ணா என்ன? நீ ஃபீல் பண்ணாம இரு கண்மணி. சரிங்க அத்தை, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். ஏய் கண்மணி, ஆ? உண்மையிலேயே நீ நல்லவளா மாறிட்டியா இல்ல? யாரு, நானா? அட போமா. ஆனா உன் மாமியார் அந்த ராசாத்தி கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்றத பார்த்தா உண்மையிலேயே அந்த ராசாத்தி மறுபடியும் எல்லாரையும் பெரிய வீட்டு கூட்டிட்டு வந்துருவா போல. நான் இருக்கும்போது அதெல்லாம் நடக்க விட்டுருவேனா? இன்னைக்கு நான் நடத்த போற சம்பவத்துல பெரிய வீடே ஆடி போகுது பார். அப்படி என்ன பண்ண போற கண்மணி? மா, சஸ்பென்ஸ் இருந்தாதான் சீன் நல்லா இருக்கும். சோ வெயிட் அண்ட் see.